معنا نهج حياة جئنا تبصرة عن كل ضلال. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. இவ்வுலகில் மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு கல்வி என்ற அறிவை தந்த இறைவனுக்கு எல்லா புறம் உதாரணமாக அவன் சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகில் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்கள் மீதும், குறிப்பாக அவர்களை பின்பற்றி வந்த தாபீன்கள் மேலும் இக்கல்லூரிக்கு கல்வி கற்க வந்த அனைத்து மாணவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பினால் அமர்ந்திருக்கக்கூடியவர்களே, இங்கு எதுதான் சிறந்த கல்வி முறை? கல்வி என்பது ஒரு தேடல். அந்த தேடலில் பழங்கால கல்வி முறை என்பது வேறு, நவீன கால கல்வி முறை என்பது கிளை. வேறு இல்லாமல் கிளை கிடையாது, கிளை இல்லாமல் மரம் முழுமை பெறாது. அதே போலதான் ஒரு மனிதன் கல்வியை கற்பது மூலம் முழுமை பெறுவான். உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், பழங்கால கல்வி முறை சிறந்ததா இல்ல நவீன கால கல்வி முறை சிறந்ததா என்று. முதல் கல்வியை பற்றி அறிவோம். கல்வி என்றால் கல் என்ற வேறு சொல்லில் இருந்து வந்தது. கல் என்றால் தேடுதல் என்று பொருள். மண்ணை தோண்ட தோண்ட தண்ணீர் சுரக்குமோ அதே போல் ஒரு மனிதன் கல்வியை கற்க கற்க அறிவு பெருகும். தமிழ் அழகாக சொல்வார்கள், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. ஆம் சகோதரர்களே, உலகில் பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி இரு கல்வி இருக்கிறது. பயனுள்ள கல்வி என்றால் நாம் கற்ற கல்வி பிறருக்கு பயனுள்ளதாக இருந்தால் அது பயனுள்ள கல்வி. நாம் கற்ற கல்வி நமக்கும் பயன் இல்லாமல் பிறருக்கும் பயன் இல்லாமல் இருந்தால் அது பயனற்ற கல்வி. இப்படி பார்த்தோம் என்றால் பழங்கால கல்வி முறைக்கு போவோம். பழங்காலம் என்று நாம் எப்போது சொல்வோம் என்றால், ஒரு 500 ஆண்டுகள் அதோட பொருள் அதுல முறை கடந்து விட்டால் அது பழமை கால முறை என்று சொல்வோம். அப்படி இந்தியா 500 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தால் மதரசா, குருகுலம் போன்ற கல்வி முறை இருந்தது. பின்னர் 200 ஆண்டுகள் முன் தங்கி பார்த்தால் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் அவருடைய கல்வி முறை கொண்டு வந்தார்கள். ஏன்? இந்தியாவை வளர்ப்பதற்காகவா? இல்லை, அவர்கள் லாபத்திற்காக வேண்டி இந்தியாவுக்கு கல்வியை கொண்டு வந்தார்கள். அந்த கல்வி அந்த காலகட்டத்தில் இந்தியா தான் கல்வியின் முதலாவது இடத்தில் இருந்தது. முன்பு தேர்வு சீன தேசத்திலிருந்து தேர்வு என்ற முறையை கல்விக்குள் கொண்டு வந்தார்கள். பின்னர் கல்வி மேலும் வளமடைந்தது. இப்போது இருக்க நவீன கால கல்வி முறையை பார்ப்போம். நவீன கால கல்வி முறையில் வீட்டில் இருந்தபடியே மாணவன் எளிதாக ஆன்லைன் வகுப்பு மூலம் இலவசமாக படிக்கலாம். பல ஆன்லைன் வகுப்புகளை எளிதாக கற்றுக்கொள்ள முடிகிறது. 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட கோர்ஸ்கள், சுயம், NPT போன்ற ஆன்லைன் வகுப்புகள் இருக்கிறது. இதன் மூலியமாக மாணவன் எளிதாக கல்வியை கற்றுக்கொள்கிறான். இப்போது இந்தியா கல்வியில் எத்தனாவது இடத்தில் இருக்கும்? ஏன்னா நம்மளுக்கு இலவசமா கல்வி, பல கோர்ஸ்கள் படிக்கிறதுக்காக இப்ப கல்வி முறை மாறியுள்ளது. இப்போது இந்தியாவுடைய கல்வி தரம் எத்தனாவது இடத்தில் இருக்கு என்றால் உலகத்தில் 100லிருந்து 130 இடத்துக்குள்ளதான் இந்தியா இருக்கிறது. காரணம், பழங்கால கல்வி முறை விட்டதன் காரணமாக இல்லை, இப்போதுள்ள மாணவர்களின் புரிதலும் மனநத்தன்மையும் குறைந்து உள்ளது. உங்களுக்கு நியூட்டன் தெரியும். நியூட்டன் மரத்துக்கல்ல உட்கார்ந்ததுனால கிராவிட்டியை கண்டுபிடிச்சாரு. ஏன்? ஆப்பிள் மண்ணில் வந்தனால. அவருக்கு தோணுச்சு, இப்போ ஆப்பிள் நம்ம மண்ணில் வந்தனால அவர் கிராவிட்டியை ப்ரூவ் பண்றதுக்காக அப்ப இருக்க மேக்ஸிஸை கண்டுபிடிச்சாரு. இன்னொன்னு கண்டுபிடிச்சாரு அவரு. ஏன் ஆப்பிள் மட்டும் கிலோவுது, மேலக்க நிலா வந்து ஏன் பூமியில உழவ மாட்டேங்குது? அவர் ஃபுல்லா மண்டை ஃபுல்லா அந்த கான்செப்ட் தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவர் அப்ப இருக்க மேக்ஸை வச்சு கண்டுபிடிச்சாரு ஒரு தியரி, கால்குலஸ்ன்னு ஒரு தியரி. அந்த தியரியை இப்ப பயன்படுத்துறாங்க. ஒரு ராக்கெட் ஒரு அசைவு, அப்புறம் மக்களோட பாப்புலேஷன், ஸ்டாக் மார்க்கெட்டோட அப் அண்ட் டவுனு, அப்புறம் இந்த மாதிரி போன்ற கால்குலேஷன்ஸ் வச்சு அவருக்கு அந்த காலத்துல அவர் அதை கொண்டுபிடிச்சத இந்த காலத்துக்கு அது பயனுள்ளதா இருக்கிறது. அவர் 24 வயசுலேயே இந்த ஒரு தியரியை கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ உள்ள மாணவர்கள் அந்த தியரியை படித்துக் கொண்டு இருக்கிறார்கள். மாணவர்கள் எந்த கல்வி முறை படிக்கிறோம் என்பது முக்கியமில்லை. அவர் ஒரு கல்வியை படித்தாலும் சரியாக படித்தால் அதுதான் சிறந்த கல்வியாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.